சிந்திப்போமே. 1795. உனை அல்லது போக்கு அறியேன். ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். நீர் வளம் மிக்க கலைசையில் எழுந்தருளும் நின்மலனே, இனியும் இந்த உடல் எனும் சுமையினை ஒரு சிறிதும் தாங்க மாட்டேன். உன்னையல்லால் வேறு சரண் அறியேன். இவ்வாறு வேண்டி நிற்கும் அடியேனுக்கு அருளாமல் இருப்பது முறையோ? இது தகுமோ? இது தர்மம் தானோ? இப்படியாக உடல் சார்பு நீங்கினால் சிவ சார்பு கைகூடும் என்று விளக்குகிறார் மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. இறையும் தரியேன் இனி இவ்வுடல பொறைதான், உனை அல்லது போக்கு அறியேன். முறையோ முறையோ அருளாய் முதல்வா, நிறை நீர் கலைசை பதி நின்மலனே, அருளாய் 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 என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 7வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். பாச சார்பு நீங்குவோம், ஞானம் பெறுவோம், பேரானந்தத்தில் துளைப்போம் துளைப்போம் துளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.